இந்த மகரம் டீசருக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் மைக் ஓகே கேக்குதா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் கம் டு த பாயிண்ட், நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் லீட் ரோல் மிஸ்டர் அஜித் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹீரோயினா இஷிதா ஷா. அண்ட் தென் அனதர் லீட் ரோல் அமர் ரமேஷ், நிர்மல், அண்ட் தென் ஷாம், அசோக், அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபராக அமல் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்துரு. ஸோ எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இது போக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயமா ஜெய் ஜாக்சன் எனக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம்காக. அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆனி அண்ட் ஆதி அண்ட் தென் அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரொடியூசர்கிட்ட என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ரிலீஸ்க்கு ப்ராசஸ்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டைம் டின்னரில் உட்காந்தும்போது நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டோரிலாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஒரு 4 ஸ்டோரி அவர்கிட்ட நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், ஸ்டோரி எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருக்கே அப்படின்னு. ஆமாம் சார், இந்த நம்ம மார்வெல், டிசி இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்தது. அதை நான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த கதையில் இருக்குது, எல்லா 4 கதையிலுமே இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நல்லா இருக்குது, ஓகே தான், பட் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சியூ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்சியூ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது அதை பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாக அவர் ஆரம்பிப்பார்னு அவர் நினச்சி பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் அந்த படத்தோட சக்ஸஸ் அதை பெருசாக கொண்டு வர அது வழிவகுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்சிஓ அப்படின்ற ஒரு, அதாவது குறிப்பாக நம்ம தமிழ் நமக்கேற்ற மாதிரி எப்படி மார்வெல் ஹாலிவுட்டில் மார்வெல் டிசி அப்படி இருக்கும், அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா எல்சிஓ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி, இதெல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்கணும், நிறையா மல்டிபிள் ஆக்டர்ஸ்லாம் சேர்த்து பார்க்கணும், இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் பார்க்கணும், நமக்கும் ஒரு ஆசை இருந்தது இதில். ஸோ அதுதான் அவரும் ஆசைப்பட்டார். பட் இன்னைக்கு அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரில. அதாவது காரணம்னா அவரால் முடியும். பட் என்னென்னா இன்னைக்கு விஜய் சார் அரசியல் போயிட்டார், இதுதான் லாஸ்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ நம்ம எல்லோரும் எல்சிஓ அப்படின்னு நம்ம அவர் தானே மெயினாக இருந்தது. ஸோ அவர் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா சரி, அதுக்கப்புறம் அவர் படம் எல்சியூவில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கும் போது அவர் அடுத்தடுத்து ஸ்டாண்ட் அலோனாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நமக்கு என்னடா எல்சியூ வரும்னு நினச்சோம், எல்லாமே ஸ்டாண்ட் அலோனாக போயிட்டே இருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அப்படி இருக்க இது அவர் சொன்னார், இப்படி இருக்க தோணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா? ஸோ ஒரு கேள்விக்குறி தானே. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்களாலே முடியல, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் உண்மைதான், பட் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அது ரொம்ப ரிஸ்க்கு தான் எனக்கு தெரியும். பட் தேர் லெஜண்ட் அவங்களோடதுல. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு கிடையாது, அவங்களால இப்போ சூழ்நிலைகள் இல்லை. அப்போ நமக்கு அதே மாதிரி வந்துடும்ல. நீங்கள் பாட்டுக்கு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு உங்கள் சௌரியத்துக்கு கதையை எழுதிட்டிங்கன்னா அதை கொண்டு வரணும்ல. இதுக்கு காரணம் என்னென்னா, இல்லை சார் பண்ண முடியும், ஆனால் நான் வேறு மாதிரியான பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளான் சொன்னேன். அந்த பிளான் சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சுது, ஓகே அப்போ இது நம்மளால் முடியுமா, முடியும், ஆனால் அதை குயிக்காக பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரே எனக்கு ஒரு காரணம் சொன்னார். என்னென்னா ஒரு டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் கதை, நம்ம என்றைக்குமே டேரக்ஷன்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கதையெல்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நிறையா கதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபில்மை ஒரு ஏலியன் ஃபில்மை நான் டெவலப் பண்ணியிருந்தப்ப அந்த ஃபில்மை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டீட்டெயிலாக ஒரு சீக்வன்ஸாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு நாள் ஒரு படத்துக்கு போனோம், ஏலியன் கவனன்ட்னு ஒரு படம். ஸோ அந்த படம் போனதுக்கப்புறம் அந்த சீன் நான் என்ன சீனை சொன்னனோ அது அப்படியே வருது. ஸோ அதுக்காக அவங்க என் கதையை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது, அவங்களாம் பெரியது ரிட்லி ஸ்காட். பட் என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதை கொண்டு வரன்ற ஒரு டைம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு தாட், ஒரு கதை இருக்கோ ஒரு சீனோ அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு தோண ஆரம்பிச்சோம், அவங்க முந்திப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டே எடுத்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட அடிக்கடி சொன்னனால தான் அவர் சொன்னார், சரி நீங்கள் இந்த பிளான்லாம் நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணலாம் சார். அப்போ அவர் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month கூட இருக்கும். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராமர் காலத்துலலாம் வரும், இந்த ஒரு வில்லன் இருப்பார், இதெல்லாம் சொன்னேன். இது வந்து இந்த வாரணாசி படத்தோட அது வந்த இதை வச்சு நான் சொல்கிறேன். அது மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த படம் நான் சொன்ன கதை அப்படின்னு இல்லை, அந்த தாட்டில் நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு ஒரு கதையை எப்பயுமே டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன். ஸோ அது வாரணாசி மாதிரி இருந்ததும் போது அவர் சொன்னார், ராஜமௌழி எங்கே என்னையோ பார்த்துருக்கு, அப்புறம் நான் வேணா அவரை பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்னன்னா எதாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மகரம் முன்னாடி பண்ணலாம். அப்போ நாங்கள் சதுர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். சதுர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பண்ணலாம் போது இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சதுருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னால், அப்போ பண்ணிடலாமே அப்படின்னா. சார் பண்ணலாம்லாம் கிடையாது, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சதுர் நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணோம். இல்லை, நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக பாட்டும் அப்படிலாம் வேணாம், நம்மளோட ஒரிஜினல் பொட்டன்ஷியலை போடுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை எடுங்க, ஆனால் குயிக்காக எடுங்க, குயிக்காக எடுத்தால் நான் ரெண்டையும் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு தான் தேவையில்லாத அமௌண்ட் இது செலவு அப்படின்னு. ஆனால் அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்னை நம்பி அவர் பாட்டுக்கு விட்டார். அவர் கண்டுக்கவே இல்லை, அதுக்காக கண்டுக்கவே இல்லைன்னு இப்போ கூட அவர் நல்லா பேசுவார், பட் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணார். ஆனால் என்னை ரூமில் வச்சு கேட்குற கேள்விலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக கேட்பார். இங்கே வேணா ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரூம்குள்ளே விட்டு நீ கேள்வி கேட்பார், இது என்ன பண்ண, இந்த அமௌண்ட்டு இதில் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பார். சாரி ப்ரோ. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மகரம் படம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா எல்லாரும் தான். என்னோட அமர் ரமேஷ், என்னோட ஆக்டர் அஜித், அண்ட் தென் நிஷிதா ஷா, எல்லாரும், அசோக், எவ்ரி ஒன், எல்லாருமே முக்கிய காரணம். பட் எல்லாரோட முக்கிய காரணம் என்னோட ப்ரொடியூசர் ராம் மணிகண்டன் சார் தான். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ சரி ஓகே பண்ணிடலாம், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் அண்ட் தென் தூத்துக்குடி அந்த மாதிரி கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நாங்கள் ஷூட் போயிருந்தோம். ஷூட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து கடலுக்குள்ளேயே தான் நாங்கள் எடுத்தோம். ஃபுல்லாக டீப்பாக கடலில் போய் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி ரொம்ப செக்யூராக ஆட்கள் எல்லாமே கூப்பிட்டு தான் போய் எடுத்தோம். நாங்கள் நல்லா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்லாம் நல்லா முடிச்சு ஒரு 10 days இருக்கும். 10 days கழிச்சு, ஆனால் பயங்கர ரிஸ்க்கு. ஏன்னா நாங்கள் என்னென்னா ராமேஸ்வரம் போகும்போது 2 கடல் இருக்கும். இந்த பக்கம் கடலில் பார்த்தீங்கன்னா அலையே வராது, இந்த பக்கம் பயங்கரமாக அலை இருக்கும். சரி, இந்த பக்கம் அலை அதிகமாக இருக்கின்றனால இந்த பக்கம் வச்சு எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் இந்த பக்கம் பிளான் பண்ணி ஷூட்டுக்கு போகிறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த பக்கம் அலை இல்லாமையும் இங்கே அலை வந்துடுச்சு. வேறு வழி இல்லை, சரி போகணும் ஷூட்டுன்னு போய் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி ராமேஸ்வரத்தோட அந்த சைடில் எடுத்தோம். அதில் நாங்கள் ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு ஒரு வாரம் இருக்கும் முடியும் போது, ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு அப்புறம் மண்டாடின்னு சொல்லி சூரி சாரோட படம் போச்சு. அந்த லொக்கேஷனில் நாங்கள் அப்போ ஷூட் பண்ணோம் ஒரு 10 days 1 week பிஃபோர். அவங்களோட கேமராலாம் உள்ளே விழுந்துருச்சு. அவனோட அசோசியேட் டைரக்டர் தான் கூப்பிட்டாரு, தெரியுமா நம்ம போன ஷூட் பண்ண இடத்துல வந்து இந்த மண்டாடி டீமோட கேமராலாம் விழுந்துருச்சுன்னு எனக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டார். அதை எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி அதை மாட்ட வேண்டியது நாங்கள் தான். அப்போ தான் நினச்சேன், ஐயோ, அதாவது அவங்க அவ்வளோ பெரிய டீமு, அவ்வளோ கேமரா, அந்த எக்யூப்மெண்ட், அது உள்ளே விழுந்ததுன்னா அதோட காம்பன்சேட் பண்ணணும், எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகும். நம்ம பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ லாக்கு. அவ்வளோதான், ப்ரொடியூசர் வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துருவாரு, அதாவது இந்த லைஃப் டைமே குத்தகைக்கு எடுத்துருவாரு நினச்சி எனக்கே ஒரு பயமாயிருச்சு. ஆகா, நான் மாட்ட வேண்டியது அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய டீமால் பேலன்ஸ் பண்ண முடியும், ஆனால் எங்களை மாதிரி சின்ன டீம் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்டை போய் உள்ளே எடுக்கிறோம்னா மாட்டினோம்னா ஒட்டுமொத்த லைஃப் எங்களுக்கு காலி. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களை தான் நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இப்போல்லாம் அந்த ரிப்போர்ட் பண்ணுறோம். பட் அந்த ஷூட்டில் எங்களுக்கு நிறைய கனவு இருக்குது, பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் இல்லாமல் இதில் நம்ம எப்படிலாம் எடுக்கலான்னு ஒன்று பிளான் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போய் எடுத்தோம். ஸோ அந்த கடலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே எடுத்தோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்தை பற்றி கொஞ்சம் வந்துடலாம். இந்த படத்தில் நாங்கள் இந்த கடலில் ஏன் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டு, கிங் காங், டைனோசர் ஃபிலிம்ஸ், அப்புறம் டீப் ப்ளூ சி, இந்த மாதிரி மான்ஸ்டர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே இதுக்கு பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி படம். நீங்கள் மெக் படம் இங்கிலீஷில் வந்திருக்கோம், மெக்லடான் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஷார்க்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 feet பயங்கர பெருசாக ஒரு பெரிய கப்பல் சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த படம் அந்த டீப்பாக, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மைண்டு வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே வந்துடவே கூடாது. அப்படின்றனால தான் கடலில் போய் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். ஸோ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த படம் நீங்கள்
டீசரில் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்தது ஒரு மான்ஸ்டர், அது வந்து ஒரு ஷார்ட். பட் அதோட ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் இன்னும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் இருக்கும். அந்த மெக்லடான் கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அஜித் இருக்காரு. அஜித் வந்து ஒரு 6 ஃபீட் இருப்பாருன்னு வச்சுங்களேன். அந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட 100 மடங்கு பெருசாக இருக்கும். அவருக்கும் அந்த ஷார்க்குக்கும் ஒரு 1-on-1 ஃபைட் மாதிரி கிளைமேக்ஸில் இருக்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா ஓகே, பட் நம்ம அஜித் பிரதர்னா சின்ன ஆர்டிஸ்ட்னா டே என்னடா அப்படி நம்மளே கேட்டுருவோம். பட் அந்த மாதிரியான தாட் வரக்கூடாது. நம்ம ஒரு பெரிய ஷார்க் கிட்ட மாட்டினா எப்படிலாம் தப்பிப்போம், போராடுவோன்றதை நாங்கள் அழகாக காட்டியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த கடலுக்குள்ளே ஒரிஜினலாகவும் ஃபுட்டேஜஸ் எடுத்து அதை ட்ராக் பண்ண முடியாமல் ஒரு போட்டெல்லாம் அனுப்பி அதை ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் சிஜி எல்லாம் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கோம். சிஜி தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் குவாலிட்டியாக இருக்கும், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸில் அஜித் நல்லா பண்ணியிருப்பார், பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்ட் தென் இதில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடல் கண்ணியை பற்றி நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதில் கடல் கண்ணியெல்லாம் காட்டுறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கும். ஹாட்டாக தான் நாங்கள் காட்டியிருக்கோம். ஏன்னா கடல் கண்ணினா எனக்குலாம் ஒன்று ஒன்றா தோணும். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் தோணும், அந்த மாதிரி தோணாது, எல்லாருக்குலாம் ஒரு சிலது தோணும். ஸோ நல்லா சின்ன வயசில் நினச்சேன், ஒரு மெர்மெய்ட்லாம் பார்த்து இந்த மெர்மெய்ட்லாம் பார்த்து நம்ம எதாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது எல்லாமே அது சின்ன சின்ன புட்டிங்காக போட்டு ஒரு மெர்மெய்ட் மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட் மாதிரி படமாக தெரியவே தெரியாது. நீங்கள் டீசரில் பார்த்த விட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ஓவர் பில்டப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம், மனசார ரொம்ப டீப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஷன் சீன் எப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆர்மி கிட்ட மாட்டிப்பார். அந்த ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஆர்மியவே தும்சம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஹீரோ யாராவது ஏற்றுக்க மாட்டாங்க, பட் அதை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதில் நிறையா விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைவ் அண்ட் ப்ளஸ் நிறைய விஎஃப்எக்ஸ் மோஷன் கேப்சர்ஸ் அது எல்லாமே பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்த கார் ஆக்ஷனில் ஒரு ஐ திங்க் ஒரு 1% தான் வந்திருக்கும், இது பார்த்துருப்பீங்க டீசரில். பட் ஃபிலிமில் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ அதுக்காக அஜித் வந்து அந்த எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே சும்மா இப்படி உட்காந்து ஓட்டுறதே ஏதோ அந்த ஆர்மியும் அடித்து உடச்சிக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக பண்ணியிருந்தார். நான்லாம் நினச்சேன், டே கொடுக்குறதுக்கு மேலேயே நடிக்கிறீடா அப்படின்னு நினச்சது, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 1 மினிட் கிளைமேக்ஸ் ஓகே, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த படத்தை பற்றி பாருங்கள், நிறைய பில்டப்பாக சொல்கிற மாதிரி இருக்க வேண்டாம். பட் படத்தில் கிட்டத்தட்ட 700 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுக்கும் ரொம்ப மெனக்கெட்டு நல்லா எல்லோரும் மெனக்கெடுவாங்க. பட் இதை நாங்கள் ரொம்ப டீப்பாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட்டுன்னு எந்த ஒரு இடத்துலையும் வரவே வேணாம். ட்ரெய்லரில் பார்க்குறது, டீசரில் பார்க்குறது நீங்கள் பார்த்து, பட் இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 to 20 டேஸில் ஃபுல் அவுட் எடுப்போம். ஸோ அது ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ரெண்டரிங் ப்ராசஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மாதமாக ரெண்டரிங் மட்டுமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 சிஸ்டத்தில் ரெண்டரிங் போயிட்டே தான் இருக்குது. எல்லாமே பயங்கர ஹையர் சிஸ்டம்ஸ். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இந்த படம் வந்து சம்மரில் பிளான் பண்ணியிருக்கோம். இது மித்தாலஜி, ஒரு சைஃபை, ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சம்மருக்கு வரும்போது வீட்டில் உள்ள பொடிசு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரையே நம்ம கூட்டிகிட்டு வரலாம் படத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எலமெண்ட் எல்லாமே வச்சுருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா என் படம் இப்படி தான் இருக்கும், நீ உனக்கு வந்து இப்போ பார்க்க முடியாது, உனக்கு புரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுக்கிறதே மக்கள் நீங்கள் பார்க்குறதா, நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் தான் வந்து படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்ன எது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு குக் பண்ணுவோம். அந்த குக்கிங்கில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செய்வோம். செஞ்சுட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டே இருப்போம். நல்லா இருக்கா, நம்ம செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஃபில்மை வந்து எங்களை மனசார நல்லா டீப்பாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்கிற வரைக்கும் எங்களோட இது இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லை என்னன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் வழி நடத்தி இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொன்னாலும் அதை சரி பண்ணி அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஒத்துழைச்சு இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுங்க.
எழுதி நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துட்டு எங்களுக்கு ஒரு லைஃப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சின்ன டீம், பட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க, நல்லபடியாக எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தனித்தனியாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது, அதை உங்களுக்கு டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தெரியுது. ஸோ அதனால தான் மொத்தமாக எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் என்னோடய டைரக்ஷன் டீம் மட்டும் நான் மேலே கூப்பிட்டுக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆனி, என்னோட அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் அண்ட் ஆதித்யா. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தை பற்றி சொல்லிடுறேன். படத்தை பற்றி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் இருக்குது. அந்த மான்ஸ்டரை சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட் சீன். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜேசிபிலாம் வச்சு மேலே கட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துருக்கு. ஏன்னா ஒரு ஹெலிகாப்டருக்கு மேலே நின்று ஒரு 50-80 அடியில் நல்லா பெரிய ஷார்க்கை ஒரு ஹெலிகாப்டரை வச்சு நம்ம பண்ணும்போது அது எப்படி எடுக்குன்னு சொல்லி கடலில் போய் நாங்கள் ஜேசிபி எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ தூரத்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த படத்தோட ப்ளஸ். நீங்கள் மகரம் படம் ஏன் பார்க்கணும்னா கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலை, பட் என்னென்னா நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக அதை ரசித்து எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் மாதிரி இருக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய படத்துக்கும் 150 ரூபா தான் டிக்கெட்டு, சின்ன படத்துக்கு 150 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ உங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க, ஸோ அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்கோம். பட் நான் எதோ சொல்கிற மாதிரி மற்றவங்களை சொல்ல 150 இல்லை ஆக்சுவலாக என்னென்னா கதையை சொல்கிறதுக்காக இல்லை, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு என்ன இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. ஓப்பனாக சொன்னால் ஆர்டிஸ்ட் டேரக்டராக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், இப்போ தானே புதுசு. ஸோ எங்களுக்கு யாருக்குமே ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு ப்ரொஃபைல் தெளிவாக இல்லை. ஸோ அதனால தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.